Hello friends. Some of our friends வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் கொஞ்சம் தமிழில் சொன்னாங்க. இப்போ தமிழில் சொல்ல போனால் பேசிக் ஸ்ட்ரக்சரலிசமோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சசூரியன் லிங்குவிஸ்டிக்ஸ் நம்ம போய் புரிஞ்சுக்கிறோன்னு 1915 ஃபர்டினாண்ட் டி சசூர் த ஸ்விஸ் லிங்குவிஸ்ட் அவர் தான் இதை டெவலப் பண்ணது. அப்போ அவர் லாங்குவேஜை எப்படி ஸ்டடி பண்ணுறாரு, ஹியூமன் லாங்குவேஜில் நம்ம மீனிங் எப்படி கொடுக்குறோம் ஒரு வேர்டுக்கு, ரைட்? இந்த வேர்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் மீனிங் இருக்கா, இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப், அது ரெண்டுக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்னு சொல்கிறோம், கேட் CAT கேட். த கேட் சவுண்டு ஸ்பெல்லிங் கேட்டுக்கும் அந்த டொமெஸ்டிக் அனிமல் வீட்டில் இருக்கிற பூனை அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? அது ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இட் இஸ் பியூர்லி ஆர்பிட்ரரி, சம்மந்தமே இல்லை, சும்மா ஒரு வச்சுருக்கோம். நாளைக்கு நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி அந்த கேட்டை டாக்னு சொன்னால் நம்ம எல்லாம் சொல்லிக்கிறலாம், ரைட்? அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் சசூரியன் டைமில் சசூரியன் லிங்குவிஸ்டிக்கில் ஏதோ அது கனெக்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் கான்டெக்ஸ்ட் ஒரு கிராமர் லாங்குவேஜில் லாங்குல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்டில் இந்த இடத்துல நான் கேட்டுக்கு யூஸ் பண்ணேன்னா இந்த மீனிங் இருக்குது. ஆனால் நீங்கள் டிக்ஷனரியில் CAT கேட் அப்ரிவேஷன் கேட்டை சர்ச் பண்ணீங்கன்னா லேக்ஸில் மீனிங் வரும், ரைட்? இந்த 3 மீனிங் பாருங்கள். CAT கேட், ஒரு MBA படிக்கிறவங்களுக்கு கேட்டுக்கு என்ன அர்த்தம்? CAT கேட், கேட்னா காமன் அட்மிஷன் டெஸ்ட். ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கேட் என்ன அர்த்தம்? கேட்னு சொன்னால் ரைட், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல், ரைட்? ஓகே, அப்போ கேட்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் எடுத்துக்கிடுவாங்க, ரைட்? அப்போ எதுக்கு, ஹவு டு வி கெட் த மீனிங், நம்ம மீனிங் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? அந்த பேசிக் புரிஞ்சாதான் உங்களுக்கு வர்ற தியோரிஸ் எல்லாமே புரியும், ரைட்? ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள்.